ஹல்லேலூயா. ஓடி வந்த யாவருக்கும் இயேசுவின் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஆமென். ஹல்லேலூயா. எடுத்துக்கோ லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். படிங்க. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். அக்னி எப்போது எங்க இருந்து கொண்டிருக்கணும்? பலிபீடத்தின் மேலே அக்னி எப்போதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 12வது வசனம். இன்னொரு சத்தமா படிங்க. பாருங்க, ஆசாரியனை என்ன பண்ணணுமா? ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே அக்கினி எரியும்படியாக கட்டைகளை எடுத்து போட வேண்டும் இல்லையா? அப்ப ஆசாரியன் தானே போடணும்னு சொல்றீங்க, நான் எதுக்கு சொல்றீங்க? அங்க யாரு போடுறா? ஆசாரியன் தான் போடுறான். ஒவ்வொரு நாளும் காலை தோறும் எழுந்து அக்கினி எரியும்படியாக கட்டைகளை வாரி பலிபீடத்தின் மேலே போடுகிறார். அப்ப ஆசாரியன் தானே போடணும். இங்க சபைக்கு நீங்க எனக்கு என்ன சொல்ல வர்றீங்க? எனக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்ல. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். நீங்களும் பாருங்க, நீங்களே யாரு? சும்மா இல்ல, ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அவர்களுக்கு நீங்க சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லையா? அப்ப கட்டை யாரு போடணும்? நீங்க போடணும் இல்லையா? நீங்கள் நானும் தான் ஆசாரியன். அல்லையா? அப்போ ஆசாரியோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, காலை தோறும் அக்கினி எரியும்படியாக பலிபீடத்தின் மேலே கட்டைகளை போட வேண்டும். அல்லையா? இங்க கட்டையில போடுறீங்களா? காலை தோறும் கட்டையில போடுறீங்களா? சொல்லுங்க. ஆசாரியன் வேலை பாருங்க, வேலை. ஆசாரியன் காலை தோறும் அந்த அக்கினி அவையாக இருக்கப்படி கட்டைகளை எடுத்து போடுகிறான். 13வது வசனம் படிங்க. பாருங்க, அப்படி ஆசாரியன் அந்த பலிபீடத்திலே கட்டைகளை போட்டதுக்கு அப்புறம் பாருங்க, கட்டைகளை போட்டதுக்கு அப்புறம் அந்த அக்கினி எப்போ என்ன பண்ணணுமா? எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இல்லையா? கட்டை போட்டதுக்கு அப்புறம் அக்னி எப்படி இருக்கணுமா? எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். நமக்கு எப்ப அக்னி எரியுது? சொல்லுங்க. அக்னி எப்ப எரியுது? ஞாயிற்றுக்கிழமை சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அக்னி எரியும். அப்புறம் உள்ள போச்சுன்னா திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் அவிஞ்சு போயிடும். இங்க போடப்பட்டிருக்கிறது அக்னி அவியாமல் இருக்க வேண்டும். இல்லையா? அக்கினி ஆவியாமல் இருக்க வேண்டும். பாருங்க, இந்த நாளே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது, அக்கினி அவிந்து போகால் இருக்க கடவுள். இல்லையா? நீங்கள் பற்ற வைக்கிற அக்கினி, நீங்கள் பலிபீடத்தின் மேலே போடப்பட்ட அந்த கட்டையில ஊட்ட அக்கினி, அது ஒரு நாளும் அவிந்து போகாது. இல்லையா? ஒரு நாளும் அவிக்க கூடாது. எப்போ என்ன பண்ணணுமா? எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லையா? எப்படிப்பட்ட கட்டைகளை அவன் போடணும்? ஒரு நெருப்பு போடுறோம்னு வச்சுங்களேன், ஒரு தீ போடுறோம், அதுக்கு எப்படி குச்சி வரங்கெல்லாம் போடுவீங்க? கட்டையெல்லாம் போடுவீங்க?
யார் அடுப்பத்தை வச்சதே கிடையாதா? தண்ணி வைப்பீங்கல்ல, அடுப்பத்தை செய்யலையா? எப்படி படுத்து வைப்பீங்க? சின்ன சின்ன குச்சியா? அப்புறம் நல்ல எரியோன்னா நல்லா மயல் நனைஞ்ச நல்ல ஈரமா வச்சுட்டு ஊதி வைப்பீங்களா? எப்படி இருப்பீங்க? நல்லா படப்படம் எரியோன்னா நல்ல காஞ்ச கட்டையை எடுத்து வச்சா மட்டும்தான் அக்னி என்ன ஆகும்? அது பிடிக்கும். அப்போ இந்த ஆசாரியன் பாருங்க, நல்ல காஞ்ச கட்டை, நல்ல மயல் நனைஞ்சது, நல்ல விழுப்பாக தூக்கி போடுவோம்னா காஞ்சி அதுக்கு ஓரமா ஒதுக்கப்பட்டு நல்ல காஞ்சி கட்டை எடுத்து போட மட்டும்தான் அந்த அக்னி சீக்கிரமாக விறகுல மேல பட்டு கட்டையில பட்டு பிடிக்கும். இல்லையா? எதை குறிக்கிறது கட்டை? இந்த கட்டை உங்களை என்னைத்தான் குறிக்கிறது. இந்த கட்டை நல்ல காஞ்சிருக்க வேண்டும். ஆமே, இந்த கட்டை நல்ல காஞ்சிருக்கணும். நெருப்பு போடுறதுக்கு முன்னாடி கட்டை நல்லா காஞ்சிருக்க வேண்டும். ஈரப்பதமா இருந்தாலோ அக்கினி பிடிக்காது. ஈரப்பதமா இருந்தாலோ என்ன ஆகாது? கட்டை பிடிக்காது. இது எதை குறிக்கிறது? நம்மளை தாழ்த்தி தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாள் காலையில அர்ப்பணிக்கும் போது இந்த கட்டை மேலே அக்கினி பற்றி இல்லையா? கட்டை நம்முடைய சரீரம், ஆத்ம சரீரத்தை நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது ஈரப்பதம் இல்லாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். நம்மளுக்கு என்ன ஈரப்பதம் இருக்கு? நம்மளுக்கு என்ன ஈரப்பதம் இருக்கு? உங்களுக்கு என்ன ஈரப்பதம் இருக்கு? எத்தனை இருக்குதுங்க ஈரப்பதம்? அந்த ஈரப்பதத்தை எல்லாவற்றையும் காய வைத்து உங்களை சரி செய்து கர்த்தருக்கு அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது கட்டையாவோட சரீரத்திலே கர்த்தர் அபிஷேகமும் தீயோட வல்லமை இறங்கி அது அக்கினி எரிந்து போகாமல் இருக்கும். இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி காஞ்ச கட்டையா தான் நம்ம அர்ப்பணிக்கணும். இருதயத்துல ஏதோ ஒரு குறை வைத்துக் கொண்டு எரிச்சலும், கோபம், வைராக்கியம், முறுக்கும், சண்டை சச்சலை வைத்துக் கொண்டு இந்த கட்டையை நீங்க அடுப்புல போடும் போது அது பற்றாதே, அக்னி பற்றாதே. அப்ப ஆசாரின் காலைதோறும் அந்த விறகுகளை அவன் போடுறதுக்கு முன்பாக அந்த விறகுகளை பத்திரப்படுத்தி நல்ல காய வைத்து தயார்படுத்தி வைத்துக் கொள்வான். இல்லையா? மழை பெய்ஞ்சாலும் அந்த மழையை அது நனையாதபடிக்கு நல்லதாக ஓரமாக பாதுகாத்துக் கொள்வான். அடுத்த நாள் என்ன காயில கட்டை போட வேண்டும். அசால்டன் மழை நனைய விட்டு கட்டோட எரியுமா? எரியுமா? என்ன ஊதி ஊதி போக ஊதி எரியவே எரியாது. அந்த மாதிரிதான் என்ன பண்றாங்க? இப்ப நம்ம வச்சு பச்சையா வச்சு வச்சு ஊதிட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில வெறும் புகை, எல்லா பக்கத்துலயும் புகை. ஏன் நம்ம வாழ்க்கையில புகை புகையா வந்திருக்குது? விறகு சரியில்லை. விறகு எப்படி இருக்குது? மஞ்சளா இருக்கா? பச்சையாக ஈரமாக இருக்கிறது. ஈரமான கட்டையும் பச்சையான கட்டையும் நீங்க அக்கினியில போடும்போது அது எப்படி பற்றி எரியும்? பலிபீடத்தில் மேலே அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது எரிகொண்டே இருக்க வேண்டும் என்றால் நல்ல காஞ்ச கட்டைகளை போட வேண்டும். அப்படி காஞ்ச கட்டைகளை போடும் போது அந்த காஞ்ச கட்டைகள் மேலே அக்கினி சீக்கிரமாக பற்றி எரியும். இல்லையா? நம்முடைய இருதயத்துல ஈரப்பதத்தையும் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு நம்ம கட்டையாக நம்ம அர்ப்பணிக்கும் போது அக்கினி பற்றி எரியாது. ஒரு அக்கினி, ஒரு தீ பற்ற வேண்டும் என்றால் நல்ல காஞ்ச கட்டை, காஞ்சி விறகுகளை போடும்போது அது சீக்கிரமாக பற்றியும் சீக்கிரமாக அனல் ஊட்டி எரிந்து கொண்டிருக்கும். இல்லையா? அப்ப பாருங்க, கட்டை போடுவதற்கு நம்ம ஒவ்வொரு என்னமா அர்ப்பணிக்க வேண்டும். இதற்கு என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், மன கஷ்டத்தோட இருந்துகிட்டு வைராக்கியமா இருந்துகிட்டு நான் கட்டையா இருக்கிற ஒவ்வொரு நாள் அக்னி போறேன்னு சொன்னால் இருதயத்துல அக்னி பற்றி எரியாது. எங்க கட்டை போடுறாங்க? ஆசிரியர் எங்க கட்டை போடுறாங்க சொல்லுங்க? ஆசிரியர் இதுல கட்டை போடுறாங்க. ரோட்லியா எங்க போறாங்க? பலிபீடத்தில் மேலே அக்னி எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்ப பலிபீடத்துல அக்னியை எரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்திலே கர்த்தரோட அக்னியை எரிந்து கொண்டிருக்கிறது. எலியா எலியா பாருங்க, கர்த்தரோட வல்லமை காண்கிறதுக்காக, கர்த்தரோட அக்னி காண்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா? பலிபீடத்தை என்ன பண்ணா? பலிபீடம் எப்படி இருக்குது? சின்னவனமா இருக்குது. அந்த சின்னவனமா இருக்கிற பலிபீடத்தை முதல்ல சரி செய்யலாம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? பலிபீடமா நம்முடைய இருதயம் சின்ன பணமா இருக்குது.
கூறு கூற அங்கேயும் கூறு கூறா இருக்குது. எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி சரிப்படுத்தி அந்த பலிபடுத்தின் மேலே உங்களை அர்ப்பணித்து இதயத்தை நீங்க அர்ப்பணிக்கும் போது கர்த்தரோட அக்கினி அது விறகுகள் மேலே, கர்த்தரோட அக்கினி அந்த கட்டையில மேலே இறங்கும் போது அக்கினி பற்றி இல்லையா? அவன் எதுக்கு அக்கினி? அக்கினி எதுக்கு? தீ எதுக்கு? சிக்கன் செய்யறதுக்கு, மட்டன் செய்யறதுக்கு, சோறு குழம்பு செய்யறதுக்கா? சரிங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக, அப்போ வெளிச்சம் கர்த்தருடைய அக்கினி இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக தான் கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அக்கினியும் கர்த்தர் கொடுக்கிறார் இல்லையா? ஆமென். பூமியில அக்கினியை போட வந்தேன், இப்பொழுது பற்றியது கண்டு விரும்புகிறேன். இது கர்த்தர் அக்கினியை போறாரு இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக. அந்த காலத்துல இருக்கிற எல்லா கட்டுகளும் கட்டப்பட்ட ஜனங்களை இயேசுவிடத்துக்கு கொண்டு வரும்படியாக இல்லையா? ஆமா, அதுக்காக கர்த்தர் அக்கினியை போடுகிறார். அதுக்காக கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அந்த அபிஷேகம் அந்த அக்கினி குறைந்து போக கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். உனக்குள் இருக்கிற அக்கினி அது அனல் மூச்சு பற்றி அது எப்போதும் எரிந்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் விரும்புகிறார் இல்லையா? ஆமென். என்ன கர்த்தர் விரும்புறது இல்ல? உனக்குள்ள இருக்கிற அக்கினியை அனல் மூட்டு, அதை அழுத்து போடாத. அந்த அக்கினியை அழுத்து போட்டோம்னா பத்த வைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். திடீர்னு விறகு நல்ல விறகு கிடைக்காது, ஈர விறகா இருக்கும், இல்ல குச்சியா இருக்கும், சீக்கிரம் எரிஞ்சு சீக்கிரம் போயிடு. இங்க என்ன போடுறான்? கட்டை விறகு போடுறானா? இங்க சரி, காலையில என்ன போடுறாங்க? விறகு குச்சி போடுற, சிண்டி குச்சி போடுறாங்க. போட்டுக்குதா வேகத்துல இன்னும் இருக்குது நல்ல பெரிய பெரிய கட்டை. அந்த கட்டையை போடும் போது நேரமாக என்ன ஆகும்? தீ பற்றி வச்சு கொண்டே இருக்கும் இல்லையா? நீங்கள் சுள்ளியாக இருக்காமல் வேகா இருக்காமல் கட்டையாக இருக்க வேண்டும். அந்த கட்டை நீண்ட நேரமாக அக்கினி பிடித்து நேக ஜனங்களுக்கு இருக்கிற வெளிச்சத்தை கொடுக்கும் இல்லையா? ஆமா, நம்ம டாக்ஸிக்கோட மோசமா நமக்கே வெளிச்சம் வரதில்லை. அப்ப எங்க 25 நேரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க போறோம் இல்லையா? ஒரு அக்கினி ஒரு தீ பற்றி எரியுதுன்னா எப்படி தெரியும்? தீ பிடிச்சிருச்சு, தீ எரியுது எப்படி தெரியும்? அந்த அக்கினி மேலாக உயரும் போது அநேக ஜனம் என்னவாங்க? ஐயோ தீ பிடிச்சிருக்குது இன்னொருவாங்க ஓடி வருவாங்க. அநேக ஜனங்கள் அதை என்னவாங்க? பார்ப்பாங்க இல்லையா? அப்போ கர்த்தருடைய வல்லமை, கர்த்தர் அபிஷேகம், கர்த்தர் அக்னி உங்களுக்கு எதுக்குன்னா, எப்படி வானத்துக்கு நேராக அந்த அக்னி உயரமா இருக்கிறதோ அப்படியே ஒரு மனுஷனை அபிஷேகம் இருக்கும் போது, ஒரு மனுஷனை கர்த்தர் அக்னி இருக்கும் போது ஏவ மகிமை எல்லாரும் காணும்படியாக அது உயர்ந்திருக்கும் இல்லையா? அக்னி சைல் எரியுமா? எப்படி சைல் எரியுமா? அக்னி எப்படி நீங்க எப்படி கொளுத்தி போட்டாலும் என்ன செஞ்சாலும் தெரியும், அது மேல் நோக்கி மட்டும்தான் எரியும் இல்லையா? ஒரு அபிஷேகம், கர்த்தர் அபிஷேகம் மனுஷனுக்குள் இருந்தால் அவன் எப்படி அக்கினி உயர்த்துகிறதோ அப்படியே கர்த்தர் மனுஷனை உயர்த்தி இருக்கும் இல்லையா? ஏன் உயர்வு இல்ல? கட்டை எப்படி இருக்குது? பச்சையாகும், ஈரமா இருக்குது. இன்னும் காய வைக்கணும். என்னென்ன இருக்குது? பச்சை என்னென்ன பச்சையா இருக்கு, அதெல்லாம் என்ன வேணுமா? வெயில்ல காய வைக்கணும். நல்லா சுத்தமா காய வச்சு அதுக்கப்புறம் நீங்க கட்டைன்னு பண்ணுங்க, ஊட்டி பாருங்க, அக்கினியில சீக்கிரமா அக்கினி பிடிக்கும் இல்லையா? நம்ம போடுறது என்ன போடுறோம்? முள்ளுக்குச்சி, வேப்பங்குச்சி, இந்த குச்சியெல்லாம் சீக்கிரம் பத்த வச்சுட்டு சீக்கிரம் போக வேண்டியதான். நமக்கு அப்படிதான். ஏடிஎம் போய் போட்டோம்னா 500 ரூபாய் சீக்கிரம் வந்துடணும். அந்த மாதிரிதான் சீக்கிரமா வந்து சீக்கிரமா போடுறது கிடையாது. நீங்க நாட்களாக இருக்க முடியாத, நித்திய வருகைக்கு இருக்க முடியாத கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இல்லையா? எவ்வளவு அப்பமா சீக்கிரம் கழிச்சுட்டு சீக்கிரம் போறோமா? இல்ல, நித்திய காலமா கர்த்தருடைய வருகை காட்டுக்காக நம்ம எப்படி இருக்கணுமா? ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதற்காக கர்த்தர் சொல்லுகிறார், அக்கினியை நீ என்ன அழுத்து போடாத, உனக்கு இருக்கிற அக்கினி அது என்ன அனல் மூட்டி பற்றி கொண்டது. எதுக்குமே அபிஷேகம் யாருக்கு அபிஷேகம் கொடுப்பார் சொல்லுங்க? கர்த்தர் பூமியில அக்னியை போடு வந்தேன், இப்போது பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொல்றாரு. அவர் விரும்புறாரு. எல்லாத்துக்கும் அந்த அபிஷேகம் அக்னி ஆண்ட போடுறாரா சொல்லுங்க? எல்லாத்துக்குமே அக்னியும் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்குறாரா?
பாருங்க, அவரு கொடுக்கிறாரு. ஆனா யாரு கொடுக்கிறாரு? தாகமா இருக்கிற மேல். ஆமா, நல்லா வெட்டுக்குள்ள இருக்கிற நிலம் தான் தண்ணி சீக்கிரம் எப்படி ஆகும்? சட்டுன்னு உறிஞ்சு குடிச்சிடும். ஒரு குடும்பத்துல 2 குழந்தைங்க இருக்குதுங்க. பிறந்த குழந்தை, 2 பிறந்த குழந்தைங்க தான். ஒரு குழந்தை எப்படி கத்துது? வாழ் வீச்சு கத்துது. தாய் அம்மா என்ன பண்ணுவாங்க? இந்த குழந்தைக்கு அழகு குழந்தைக்கு என்னவாங்க? ஆமா, பசிக்கு இதுக்கு தூங்க வச்சிடும். ஆனா அழகாத குழந்தைக்கு அது பசியே இருந்தால அழுகுனா அந்த தாய்க்கு எப்படி தெரியும்? அது நினைச்சிருக்கும் நல்லா புள்ள தூங்குது, பசியிலே இருக்கிறது. ஆனா என்ன ஆகும்? அது பசி அழுகுல என்ன ஆகும்? அப்புறம் வயிற்று வலிக்கும். அப்ப ஒரேடியா அழுகும். அப்படி இல்லை. தேவன சமூகத்தில், ஆண்டவரே உங்களோட அபிஷேகம் எனக்கு வேண்டும். எதற்கு வேண்டும்? இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியாத, வெளிச்சமாக இருக்கிற இயேசுவை கொண்டு வர முடியாத எனக்கு இந்த அபிஷேகத்தை தாரும் என்று கேட்கும் போது கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். இல்லையா? அதுக்குதான் நம்ம கர்த்தர் அக்கினியை கேட்க வேண்டும். அதுக்குதான் கர்த்தர் அபிஷேகத்தை கேட்க வேண்டும். இல்லையா? ஆமா, பாருங்க, ஜாக்கிரதையா இரு. போன வாரம் பார்த்தோம். ஜாக்கிரதையா, அசதியா இராம ஜாக்கிரதையா இரு. ஜாக்கிரதை, பாருங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு இருக்கிற பற்றிருக்கிற அந்த அக்கினி ஒரு நாளும் அழிந்து போகாதபடி அசதியா இராம ஜாக்கிரதையா இரு. ஏன்? கடந்த வாரத்துல பார்த்தோம். போல் என்ன பண்ணா? போல் கடந்த வாரத்துல பார்த்தோம்ல, விறகுல என்ன பண்ண? வாரி போட்டான். ஏற்கனவே அடுப்பு என்ன வந்தாச்சு? நெருப்பு பத்த வச்சாச்சு, விறகுலாம் போட்டாச்சு. ஆனாலும் அவர் இன்னும் என்ன எதிர்பார்க்கிறான்? அந்த நெருப்பு எதிர்பார்க்கிறான், அக்கினியை எதிர்பார்க்கிறான். இன்னும் என்ன? வாரி போடுறான். இல்லையா? அப்படிதான் இருக்கணும். கொஞ்சம் கிடைச்சிருச்சு, கொஞ்சம் போதும், இது போதும், 2 பாச பேசுறோம், அக்கா மக்கா ஏதோ பேசி நடக்கிறோம். அப்படி இல்லை, அது இல்ல. பாருங்க, மோசே பாருங்க, தேவனோட முகமுகமாக பேசுனதுக்கு அப்புறம் பார்த்தா முகம் எப்படி இருந்துச்சு? பிரகாசமா இருந்துச்சு. அவனை பார்க்க முடிஞ்சா யாராவது என்ன பண்ணா? உட்கார்ந்து போட்டுக்கிட்டான். பாருங்க, தேவ மகிமை கட்ட அபிஷேகம் வரும்போது அவரோட பேசும்போது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமளும் மாறி. ஆமென். அவர் எப்படி இருக்கிறாரு? சொல்லுங்களேன், அவர் எப்படி இருக்கிறாரு? நம்மள மாதிரி இருக்கிறாரா? அவர் எப்படி இருக்கிறாரு? ஆண்டவரே, தேவனே, நாங்களை பார்க்கணும். ஆண்டவரே, மோசே நீ உண்மை உள்ளவன் தான், நீ சொல்லுக்கு நீ கீழ்படியிருந்தா இந்த கட்டளை எல்லாம் நீ சேர உண்மைதான். ஆனாலும் மனுஷனை பார்த்தா என்ன ஆயிடுவாங்க? செத்து போயிடுவான். பாத்துங்க, ஒரு 1000 கோடி சூரியன் இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு சூரியனே பார்க்க முடியாது. 1000 கோடி சூரியன் இருந்தா எப்படி இருக்கும்? காசு வந்து கம்மி, ஆனா அதை விட எக்ஸ்ட்ரா இருக்கலாம். அந்த பிரைட்ல கர்த்தர் இருக்கு. அப்ப எப்படி அவர் எப்படி இருக்கிறாரு? இப்போ சொல்லுங்க, அவர் எப்படி இருக்கிறார்? அவர் அக்கினியாய் பிரகாசமா அவர் இருக்கிறார். இல்லையா? ஆமா, மோசே வெடிப்பு கண்மணி வெடிப்பு இருக்குது. அந்த கண்மணியோட வச்சு நான் என்ன பண்ணேன்? கைய மறைச்சுக்கிறேன். நான் கடந்து போகும்போது பின்பக்கத்துல தான் பார்க்க முடியும். அவ்வளவு பவர், அவர் அந்த பவர். இல்லையா? அப்போ நாம கர்த்தர் சமூகத்தை நம்ம அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் போது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமளும் ஆயிடுவோம். இல்லையா? ஆமென். பாருங்க, சத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ முன்ன எங்க போட்டாங்க? அக்கினியில போட்டாங்க. அது என்ன ஆயிருக்கணும்? அக்கினியில போடுறக்கும் போது தெரிஞ்சு. ஆமா, ராணுவத்திலே அதிக பலசாலியான ஒருவனை அவனதான் சேஷன் பண்ணி என்ன பண்ணாங்க? கூட்டி கொண்டு போனான். தூக்கிட்டு போற வழியிலயா என்ன அவன் அனல் தாங்க முடியாம செத்து போயிட்டான். ஆனா உள்ள போனவங்க 3 பேரு எப்படி இருந்தாங்க? உள்ளாவிட்டு இருந்தாங்க. காரணம் என்ன சொல்லுங்க? உள்ள என்ன இருக்குது? 7 மடங்கு சூழ, 7 மடங்கு அக்கினி. அந்த அக்கினிக்கு தகுந்தப்ப என்ன தன்மையோ, அது எவ்வளவு கீட்டோ, எவ்வளவு அந்த கதவை இருக்கோ, அதை விட பல மடங்கு இவங்க 3 பேர் இருந்தாங்க. இல்லையா? அக்கினி சேரும் போது ஒண்ணுமே இல்லை. ஆமென். இல்லையா? ஒரு அக்கினி சேரும் போது என்ன ஆகும்? இன்னும் அதிகமா தான் ஃபயர் ஆகும்.
அதே ஒரு அக்னி சாதாரண ஒரு பொருள் காரமா கேட்ட என்ன ஆகும்? சாதாரணமா இருக்குது ஒண்ணுங்களாம் போயிடும். ஆனா எல்லாம் ரெண்டுமே அக்னியா இருந்தா ரெண்டுமே இன்னும் அதிகமாக ஃபயரா இருக்கும் இல்லையா? அப்படிதான் அவங்க இருந்தாங்க. பாத்தீங்கன்னா 3 பேர் எப்போதும் ஆவிய அக்னியை அழுத்தப்படுறதுனால இருந்து கொண்டதுனால இந்த அக்னி உள்ள போகும்போது 2 அக்னியும் சேர்ந்து கொண்டது. நான் யார் வந்தா? ஆமா, நீங்க அக்னியா இருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு வந்துடுவார். நீங்க அக்னியா இருக்கும் போது இயேசு உங்களுக்குள்ள வந்துடுவார். அல்லேலூயா, ஆமென். நான் ஏசப்பா பார்க்கல, ஏசப்பாவோட பேசல, அவர் எங்க பாக்குறேன்? அல்லேலூயா. நீங்க அக்னியா இருக்கும் போது அவர் உள்ள வந்துடுவார். அல்லேலூயா. எதுக்கு அபிஷேகம்? இது கர்த்தர் அக்னி. அவர் உங்களோட இருக்கிறது அவசரம். அவங்களோட இருக்கணும்னா நீங்க அக்னியா இருந்துதான் ஆகணும் இல்லையா? அவரோட பேசணுமா, அவர் உங்களுக்குள்ள இருக்கணுமா, அவரோட பக்கத்துல இருக்கணுமா அப்படின்னா அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நீங்கள் மாறும் போது அவர் உங்களோட வந்து விடுவார் இல்லையா? ஆமே. நாம ஏன் எப்படி இருக்கிறோம்? பக்கத்துல இருக்கிற குழந்தை வர மாட்டேங்குது பக்கத்துல, அப்படிதானே? பக்கத்துல குழந்தைய எப்படி தூக்கணும்னா அப்படின்னு போகுது, குழந்தைய வர மாட்டேங்குது பக்கத்துல. அப்படி இருக்குது நம்மளுக்கு. நீங்கள் அக்னியா இருக்கும்போது அவர் அக்னியா இருக்கும்போது அவர் உங்களிடத்துல வாழ்ந்துருக்கிறார் இல்லையா? ஆமா. நீங்க என்ன பண்ணுவ? எங்கேயும் போகாம தரித்திருங்கள், தரித்திருங்கள். பெந்தெக்கோஸ்து நாளிலே உங்களுக்கு சொல்லப்பட்டதான வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வருகிறது. நான் போறேன், தேற்றமாக உங்களுக்கு அனுப்புவேன். எப்படி இருந்துச்சு வானத்திலிருந்து கீழே? சடதியாக, நெருப்பாக, அக்னியாக உள்ளே இறங்கினது. நவமான பாஷைகள் பேசப்பட்டது. பாருங்க, அக்னி இறங்கின அடுத்து என்ன ஆகும்? கர்த்தர் வார்த்தை பேச ஆரம்பிச்சிருவோம். கர்த்தர் வார்த்தையை பேச ஆரம்பிச்சிருவோம். ஆமா, உங்களுடைய மைண்ட், உங்களுடைய சிந்தை என்ன, உங்களுடைய இது இறுதிய எல்லாமே என்ன ஆகும்? ஸ்டாப் ஆயிரும். உங்களோட மைண்ட் எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். ஆவிக்குள்ளாக நீங்க பேசும்போது அவர் உங்களோட பேசுவார் இல்லையா? நீங்க ஆவிக்குள்ளாக மாறும் போது அவர் உங்களோட பேசுவார். உங்களுக்கு ஆண்டுக்குள்ளதான் தொடருது. மாம்சத்துக்கு எல்லாம் என்ன ஆகும்? கட்டாயிரும். மைண்ட மூலையில இருந்து பேச முடியாது. அக்னி இறங்கும் போது, அபிஷேகம் இறங்கும் போது, ஆவியானவர் பேசும்போது ஆவியானவர் அவரு மட்டும்தான் தொடருது. எந்த தொடர்பு அடியில இதுவுமே கிடையாது. பாருங்க, அப்படிப்பட்டதான அபிஷேகம் வல்லமே கர்த்தர் உங்களுக்கு நல்ல வல்லவரா இருக்கிறார் இல்லையா? இந்த நாள்ல இருந்திருக்கிற அக்னி அழுத்து போகாதபடி இன்னும் இன்னும் அதிகமாக கர்த்தருக்காக எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நீங்க வாஞ்சிக்கும் போது கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இல்லையா? அந்த அபிஷேகம் இன்னும் இருக்கு அப்படின்னு கேட்டா அவரோட பேசுவதற்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்கிறார் இல்லையா? பாருங்க, விசுவாசிகள் அடையாளம் யாவனு சொல்லுங்க. விசுவாசிகளை துரத்துவார்கள். அடுத்தது நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஆமா, இந்த நவமான பாஷை பேசி ஆகணும். இந்த நவமான பாஷை பேசுறதுக்கு கர்த்தருடைய அக்கினி தேவைப்படுகிறது. இந்த நவமான பாஷை பேசுவதற்கு கர்த்தருடைய அபிஷேகம் தேவைப்படுகிறது. அபிஷேகம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. அபிஷேகம் இருந்தால் உலகங்கள் முறிக்கப்படும். அபிஷேகம் இருந்தால் கட்டுகள் அறுக்கப்படும் இல்லையா? ஆமீன். நீ எரிந்துடு, எரித்து விடு. சொல்லுங்க, நான் எரிந்திருப்பேன். சொல்லுங்க, நான் எரிந்திருப்பேன், எரித்திடுவேன். சொல்லுங்க, நான் எரிந்திருப்பேன், எரித்திடுவேன். நீங்க எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு உருவம் இருக்கிறத எரிச்சுட்டே இருக்கணும் இல்லையா? புரிஞ்சுங்களா? நீங்க என்ன ஆகணும்? பர்ன் ஆகிட்டே இருக்கணும். நீங்க எரிய உங்களுக்கு உறவுக்கு எல்லா காரியங்கள் வச்சுக்கிட்டே இருக்கும். ஆமேன். பாருங்க, இரவு நேரத்தை விளக்கு போட்டோம்னா எல்லா பூச்சி எங்க வருது? இல்ல எங்க வச்சிருக்கிறது வந்துருதா? ஆமா, நீங்க அந்த மாதிரி ஃபயரா இருக்கும் போது உங்களுக்கு உறவு இருக்கிறது அதுதான் பாட்டிக்கும். ஆமேன். அதுதான் இப்பதான் சாமியை ஓடி போயிடணும் கால் அது ஓடி போயிடும். அப்படி எப்படி இருக்கணும்? அக்கினியாக, வல்லமையாக அபிஷேகர் இருக்கும் போது உங்களுக்கு உருவமாக இருக்கிற எல்லா காரியங்கள், எல்லா கட்டுகள், எல்லா நுகங்கள் அது முறிந்து போகும். அபிஷேகத்தினால் நுகங்கள்
முறிக்கப்படும். ஆமா, ஏன் நம்ம வாழ்க்கை நுகங்கள் முறிக்கப்படாம இருக்கிறது, கட்டுகள் அழுக்கப்படாம இருக்கிறது. பாருங்க, கட்டுகள் அழுக்கப்படாம எங்க பார்த்தாலும் என்ன பண்ண முடியல, திரும்ப முடியல. திருமண பக்கம்லாம் என்ன ஆச்சு, நவர முடியல. இந்த நெருங்கி முள்ளு எப்படி தூக்கி போட்டாலும் ஒரு முள் எப்படி இருக்கும், மேல தூக்கி விட்டாரு. எப்படி தூக்கி போட்டாலும் ஒரு முள்ளு தூக்கி, அந்த வாழ்க்கையில எந்த பக்கம் திருப்பினாலும் முன்னேறக்கூடாதபடி கட்டப்பட்ட கட்டுகள், எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் முடிய முடியாத கட்டுகள், முகங்கள். இந்த முகம் இந்த கழுத்துல வைத்து நிமிரக்கூடாது, கூணி இருக்கிற மாதிரி நிமிரக்கூடாதபடி, மேலுக்கு பார்க்க கூடாதபடி இருந்தது உண்டு. அடிப்படை வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கிற காலங்கள் மாறுகிறதானே அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய். தேவையா பாகத்தோட கேட்கும் போது கர்த்தரே கொடுக்கிறார். ஆமா, என்னத்தான் கொடுத்தேன், சின்ன பிள்ளைக்கு தான் கொடுத்தேன், வயசான கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. யாரு கேட்டாலும் சரி, சிறு பிள்ளை கொண்டு யாரு கேட்டாலும் சரி, தாகத்தோட கேட்கும் போது கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இல்லையா? ஆமென். ஒரு 85 வயதான ஒரு பாட்டி இந்த அபிஷேகத்தை பத்தி பிரசங்கம் பண்ணும் போது அந்த அம்மாவுக்கு ஒரு வாஞ்ச, அபிஷேகம் இல்ல இருக்குமா, இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு இதெல்லாம் போன ஒரே குழப்பம். என்னன்னா, அந்த அம்மாவுக்கு என்னாச்சு, வயசாயிடுச்சு, வாலிய பிள்ளைய இல்ல. வாலிய பிள்ளைய இருக்கும் போது அபிஷேகத்தை பத்தி யாரும் சொல்லி கொடுக்கல, யாருமே தெரியல. ஆனால் அந்த அம்மாவுக்கு 85 வயசு ஆகும் போது கர்த்தருடைய வல்லமையும் அபிஷேகத்தை கேள்விப்பட்டு, இந்த அபிஷேகத்தை நான் பெற முடியுமா, இந்த அபிஷேகத்தால் நான் என்ன பண்ண முடியும், கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்த முடியுமா என்று வாஞ்சியோடு, ஆமா, இரவும் பகலமாக 7 நாள் ஃபாஸ்டிங் எடுத்து கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டது. இல்லையா? பாருங்க, அவன் பேரமக்க அவங்க மக பிள்ளைல கேட்டாங்களாமா, அவங்களும் கர்த்தருடைய பிள்ளைதான். அவங்க சொன்னாங்க, நாங்களே இந்த அபிஷேகத்தை பெற, நாங்களே ஒண்ணும் பண்ண முடியல. 85 வயசான பாட்டி உனக்கு இந்த அபிஷேகம், 85 வயசான பாட்டி உனக்கு அபிஷேகம், நீ என்ன பண்ண போற அப்படின்னு நம்ம என்னன்னாங்க, கேவலமாக பேசினாங்க. நம்ம கேவலமா பேசினாங்க. அவர் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் பாட்டியோட பேசினாரு, எந்திரிச்சு ஒரு இடத்துக்கு போ, என்னோட மகிமையை உன்னை கொண்டு என்னோட வெளிப்படுத்துது. இல்லையா? சொன்ன இடத்துக்கு அந்த அம்மா போச்சு. சொன்ன இடத்துக்கு அந்த அம்மா போய் சோமனுல நிறைய விடுதலை உண்டானது. ஆமா, அந்த அம்மா எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த அம்மா வயசை பார்க்கல, அவங்களுக்கு அபிஷேகத்தை பார்த்தாங்க. இல்லையா? ஆமீன். ஆமா, அபிஷேகத்தை பார்த்தாங்க. பெரிய பெரிய ஊழியக்கார, பெரிய பெரிய கர்த்தர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அந்த அம்மாவுக்குள்ள இருக்குதானே அந்த அபிஷேகத்தை பார்த்து கர்த்தர் வளம் எடுத்து பயன்படுத்தி தேவனை என்ன பண்ணாங்க, மகிமைப்படுத்தினார்கள். இல்லையா? கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமையை பயன்படுத்துறது கர்த்தரை சீசஸ் பார்க்க மாட்டாரு. அவரோட வல்லமை வெளிப்படுத்துறதுக்கு வயசு பார்க்க மாட்டாரு. பாருங்க, ஒண்ணுமில்ல கழுத ஆயிரத்தி வச்சாரா, ஒண்ணுமில்ல கழுதி கட்டணும்னாரு பயன்படுத்தினாரு. ஆமா, உறுப்பு இல்லாம போயிடுவ, ஒண்ணுக்கு விளங்க மாட்டேன், நீ ஆக மாட்ட அப்படின்னு சொல்றாங்கல்ல, கர்த்தரை உள்ளது பயன்படுத்து. இல்லையா? ஆமா, குடும்பத்துல ஒதுக்கிட்டாங்க, இவங்களுக்கு என்ன இல்ல, வசதி வாய்ப்பு இல்ல, நம்மளோட ஸ்டேட்டஸ் வர மாட்டேங்கிறாங்க, இவங்க அவங்கதான் இது பரிசு கூப்பிட மாட்டேங்கிறாங்க, ஒதுக்குறாங்க அப்படின்னு ஒதுக்கணும் எல்லாம் தள்ளப்படுறதுக்கெல்லாம் அநேகரால் என்ன சொல்லுவா, வெக்கப்படுறதுக்குலாம் கர்த்தர் பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணாரு, வல்லமை எடுத்து பயன்படுத்துகிறார். இல்லையா? ஆமா, எல்லா ஜன குடும்பமாக யாரு அவங்கெல்லாம் பைத்தியக்காரங்க. ஆனா அந்த பைத்தியக்காரனை கர்த்தர் பயன்படுத்தும் போது ஞானிகளை கர்த்தர் வெக்கப்படுத்துகிறார். இல்லையா? ஆமா, படிச்ச படிப்பு எத்தனை வருஷம் எத்தனை டிகிரி வாங்கின அந்த படிப்பை கட்டணும்ன்றாரு ஒண்ணுமெல்லாம் வைக்கிறாரு. டாக்டர் சொல்லிடலாம், அவ்வளவுதான் முடிஞ்சது, கேஸ் க்ளோஸ் பண்ணு, ஃபைல் க்ளோஸ் பண்ணு, எத்தனை வாங்கி தானே என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, ஒரு அமௌண்ட் போட்டு வாங்கிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னு படிச்சவன் அதான் சொல்றான். அவன் லண்டன் இருக்கிறான், அமெரிக்கா இருக்கிறான், யூனிவர்சிட்டிங்கிறான், நிறைய என்ன பண்றான், சைட்ல டிகிரியா போட்டு வச்சுக்கிறான். ஆனா அவனால அந்த ஜீவனை காப்பாற்ற முடியல. ஃபைல க்ளோஸ் பண்ணு, முடிஞ்சது, தூக்கிட்டு போயிருங்க, ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போங்க. ஏன்? அவன் படிச்சவன் இல்ல, அவன் படிச்சவன். ஆனா படிச்ச சொல்றாரு, இது என்னால முடிவு சொல்றியா, நான் என்ன பண்றாதீங்க, ஜீவனை கொடுக்க. உன் படிப்பாங்க செல்லாது, உன் நானாங்க செல்லாது, உன் எக்ஸ்பீரியன்ஸ் அங்க செல்லாது. ஆமா, யாரெல்லாம் தள்ளப்பட்டாலும் கர்த்தர் எடுத்து வல்லமை எடுத்து பயன்படுத்துவார்.
ஆமா, வயசு வித்தியாசமே கர்த்தர் பார்க்க மாட்டாரு. அவரோட வல்லமையை அவரோட மகிமை வெளிப்படுத்த நினைச்சிட்டாருன்னா யாரை கொண்டாது கர்த்தர் வல்லமையை பயன்படுத்துவார் இல்லையா? ஆமா, நாம நினைச்சிருப்போம் இவங்க என்ன இப்படி இவங்கலாம், ஆனா கர்த்தர் அவரை தான் வல்லமையை பயன்படுத்துவார் இல்லையா? ஆமென். நீங்க 3ஆவது ஊழியத்துக்கு போகும்போது 2010 நினைக்கிறேன், 2010 அப்ப இன்னும் சூரியஸ் தானே, அப்ப போனோம். அப்ப அங்க எஸ்டேட் இறங்கி போயிட்டு இருக்கும் போது எல்லாமே இன்னும் பார்த்தாங்க, யாரும் ஊழிக்கார வர சொன்னீங்க யாரு அப்படின்னு. நான் கூட வந்துருக்கிறோம் பாக்குறாங்க, ஊழிக்கார சொன்னீங்களே யாரு? இவங்கதான். இவங்களா? பொருசுல இருக்குதுங்க அப்படின்னு வந்தவங்க சொல்றாங்க, பொருசுல இருக்குதுங்க எல்லாம் பிடிக்குமா அந்த மாதிரி. அப்போ இல்ல பொருசுல இருக்குது, இதுக்கு ஊழிக்காருங்களா? அவன் கூட்டு சொல்றாரு, உங்களோட வயசையும் தோட்டத்தை பார்க்காதீங்க, உங்களுக்கு ஆண்டவர் பெரியவர் இல்லையா? அவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென் இல்லையா? அவரு தான் பெரிய காரியம் செய்வார். ஆண்டவரே நான் தகுதி இல்ல, மோசி சொல்றான், எனக்கு இல்ல தகுதியே இல்ல, நானு திக்குவாய் என்னை கொண்டு பேச சொல்றீங்களே, எப்படி பேச முடியும்? இல்ல இல்ல, நீதான் ஆண்டவரே, என்னை விட படிச்சவன் இருக்கிறான், என்னோட அறிவாளி இருக்கிறான், அவனுக்கு என்ன பண்றீங்க, எடுத்து பயன்படுத்துங்க. இல்லடா, நீதான் எனக்கு வேணும் ஆண்டவரே, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, இல்ல நீதான் வேணும். பாருங்க எப்படி அவன் ஒண்ணுக்குமே ஆக மாட்டான், வாய் வந்தனாக்குதான் சரியா ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லா வாய் வசத்தை பேச முடியாது, திக்கி திக்கி பேசுவான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எத்தனையோ படிச்சு இருக்கிறாங்க, எத்தனையோ டிகிரி முடிச்சிருக்கிறாங்க, அல்சாலியா இருக்கிறாங்க, ஆனா நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன் இல்லையா? உங்க குடும்பத்துல எத்தனையோ பேர் இருக்கிறான், உங்களோட அசதியா இருக்கலாம், உங்களோட எல்லாம் இருக்கிறான், ஆனால் உங்க குடும்பத்துல உங்க பாத்திரத்துல கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? நீங்கள் பாக்கியவாதிகள், நீங்கள் பாக்கியவாதிகள். பாருங்க, அம்மா அப்பா இருக்கலாம், அண்ணன் தம்பி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருந்து கர்த்தர் உங்களை மூலமாக அனைத்து விதிக்க முடியாத கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? நீங்களும் பாக்கியவான்கள். ஜீவன் உங்களை தேவன் உங்களை தெரிந்து கொடுத்துக்கிறாருன்னா எவ்வளவு பாக்கியம் விடுமா இல்லையா? இதை விட என்ன வேணும் சொல்லுங்க? நம்ம விட அவங்களுக்கு கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், சொந்த வீடு இருக்கலாம், கோப்பு இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். 2 சுனாமி வந்து எல்லாமே என்ன ஆகும், அழிஞ்சு போயிடும். ஆமா, அது யாருக்கா சுத்தி செத்துங்களோ அவங்களும் இருக்க மாட்டாங்க. ஆனா கடைசி வரை இருக்கிறது உங்களை தேர்ந்து கொண்ட கர்த்தர். தாயின் தவிர உருவாவதற்கு முன்னே உங்களை தேர்ந்து கர்த்தர், கடைசி வரைக்கு அவர் உங்களோட இருப்பார். அல்லேலூயா. அவர் உங்களை மறக்க மாட்டார். அவர் கேட்கிற ஒன்னே ஒண்ணு, அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள். அல்லேலூயா. அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள். நான் வாஞ்சிக்கிறேன், நான் விரும்புகிறேன், எனக்கு இருக்குது, அபிஷேகம் இருக்குது, அபிஷேகம் நான் கொடுக்கிறேன், அதை பெற்றுக்கோ. இதுக்காக பெற்றுக்கொள்ள வேண்டும். இருக்கிற ஜனங்கள், கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை நீ அவிழ்த்து அது என்னிடத்துல கொண்டு வா இல்லையா? ஆண்டவரே, அந்த கழுதையில எங்க பாப்பேன், என்ன பண்ணுவேன்? கத்திரிக்கிற கழுதை குட்டி என்ன பண்ண எடுத்துட்டு வா. யாருக்கும் கேட்பாங்க, எனக்கும் சொல்லு, விட்டுருவான் இல்லையா? நீங்க அபிஷேகத்தோடு நீங்க போகும்போது, வல்லமையோட போகும்போது, கட்டப்பட்ட ஜனங்கள், இருக்கிற ஜனங்கள், வியாதியில் இருக்கிற ஜனங்களே, நீங்க அவர் அபிஷேகத்தினால வல்லமையினாலே கலந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அவிழ்த்து தேவ சமூகத்தை கூட்டிக் கொண்டு வந்துருக்கோம். அதுலயா ஆமென். பாருங்க, ஒரு விளக்கு, ஒரு லைட் போடணும்னா அது என்ன வேணும்? சுவிட்ச் வேணும், கரண்ட் வேணும் இல்லையா? அந்த கரண்ட் போனா மட்டுமே என்ன ஆகும்? எரியும் பல்ப். கரண்ட் எல்லாம் எல்லா பல்ப் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பவர் இல்லாம எரியுமா? தெரியாது. அந்த பவர் நீங்க தான் இல்லையா? கர்த்தர் உங்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தர் உங்களை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்களை கொண்டு போகும். அதற்காக தான் கர்த்தர் சொல்கிறேன், நீ என்ன விறகா இருக்காத, ஈர விறகா இருக்காத, ஈர கட்டையா இருக்காத, நீ கட்டையா இரு. ஒவ்வொரு நாளும் காலையிலே ஆசாரியர் எழுந்து அந்த கட்டைகளை போடுறது போல ஒவ்வொரு நாளும் உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் போது அந்த கட்டையை அக்னியை பிடித்து நீண்ட நேரமாக அந்த அக்னி பற்றி இல்லையா? ஆமா, ஒரு சின்ன விறகு தீ போச்சு, எவ்வளவு நேரம் எரியும்? ஒரு நிமிஷம் அறியுமா, 3 நிமிஷம் அறியுமா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அமைச்சு மறுபடியும் என்னவா கட்டையை வச்சுட்டே இருப்போம். கொஞ்ச நேரம் வச்சு என்ன ஆகும்? மறுபடியும் எரிஞ்சுது, மறுபடியும் என்னவோ கட்டை வச்சுட்டு இருப்போம். ஆனா நல்ல பெரிய கட்டையை 2 கட்டை வச்சாலும் அது நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்.
அந்த மாதிரிதான் கட்ட சொல்ற. நீ இன்னொன்னு எரிஞ்சுக்கிட்டே அக்கினியாயிரு, வல்லமையாயிரு, மகிமையாயிரு என்று கட்ட சொல்லுங்க இல்லையா? நான் உனக்கு கொடுக்கிற அபிஷேகத்தை, நான் உனக்கு கொடுக்கிற வல்லமையை ஒரு நாளும் அழுத்தி போடாத. அது வழிபடுத்தல மேல எரிந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாளும் எரிந்து கொண்டே இருக்கிறது. எங்க எரியுது? கட்டை எங்க எரியுது? வழிபடுத்தலே நம்முடைய இருதயத்துல எப்போதும் அனலா எரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமா, நைட்டு 2 மணிக்கு வந்துச்சு பேசினா கூட அன்னி பஸ்ல பேசணும். 24 hours இருக்கு. 24 hours எப்போதுமே அனலாதான் இருக்கும். அது எப்படிங்க அனலா இருக்கும்? 24 hours 10 hour சண்டை போறக்கே நேரம் தெரியாது. கொஞ்சம் பிள்ளைகளோட பசங்களோட எப்படி எங்க மைண்ட்ல அன்னி பாச பேசுறது, எப்படி பண்றது? ஜபத்திலே நாங்க பேச முடியாது. 24 hours பேச முடியும்? பேசணும் இல்லையா? வாஞ்சை இருக்குமானால் அவர் பேசும். நீ என்னமா ஈர்த்திலிருந்து புறப்படுகிற தேவனை கத்த நானே உன் வாயுவை விரிவாய் தர நான் அதை நிரப்புது. வாயு மட்டும் தெரிஞ்சினா போதும். அவர் என்ன வார்த்தைகளை போடுவார், நவமான வார்த்தைகளை போடுவார் சரியா? நவமான அவைகளை திறக்க வைப்பார். நான் என்ன இல்ல, வாய் திறக்கிறதே கிடையாது. எதுக்கு வாய் திறக்கிறோம்? தேவையில்ல வாய் திறக்கிறோம். ஆமா, கட்டாவே உங்களோட வார்த்தையை நாவலே நீங்க வீங்காண்டவரே, வார்த்தை நாவலே நீங்க எரமியா எரமியா நாவலே வார்த்தையை வைக்கிற, நீ பேசு, நீ மௌனம் வராத பேசு அப்படிங்கிறார். துப்பு சொல்றாரு, கட்டண வல்லமே உயர்த்து வரும்போது நீங்க தேவ சமூகத்துல மௌனமா இருக்காதீங்க, அவருங்க பேசுங்க. அவரோட பேசுறதுக்கோசம் தான் கர்த்தர் உங்களுக்கு அக்கினியை போடுகிறார். அவரோட பேசுறதுக்கோசம் தான் கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை ஊற்று இல்லையா? ஆமா, நீங்க பண்ணி பாருங்க. தனி அறையில ஜாப் வாழ்க்கை தனி அறையில உட்கார்ந்து ஆண்டவரே நாள நீங்க எனக்கு பேசுங்க, அபிஷேகத்தை ஊற்றுங்க, ஒரு வல்லமையை ஊற்றுங்கன்னு சொல்லி நீங்க கேட்க ஜெபிக்கும் போது அது பனி போல இறங்கும். அந்த இடத்துல வெளியே வரக்கு மனசே இருக்காது. தேவனை பார்க்கிறேன், ஆண்டவரே சூப்பரா இருக்குது, இங்க என்ன இல்ல செட்டில் ஆயிடலாம், உங்களுக்கு கூட கூட கூடலாமா அப்படிங்கிறான். எங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? மீதி 9 பேரு அங்க இருக்கிறாங்க. அவங்கள கழிச்சு விட்டு, ஐயோ இப்படிப்பட்ட மகிமை அனுமன்ல பார்த்ததே இல்லையே, மகிழ பார்த்ததே இல்லையே, பேசாம என்ன பண்ணலாம், இங்கேயே இருந்தலாம், நீங்க இப்படியே இருங்க, இங்கேயே இருந்துடலாம் அப்படிங்கிறான். ஒரு நீங்க தேவன மகிமை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அதை விட்டு நீங்க விலகவே மாட்டீங்க இல்லையா? ஒரு முறை அந்த ஒரு முறை இப்பதான் இல்லையா அபிஷேகம் வாங்கிங்க. ஆண்டவரே அக்கினி எரிஞ்சுட்டு, ஆண்டவரே எரிட்டு, ஆண்டவரே எரிட்டும். தீவில கண்ணி என்ன கொண்டு போனாங்க? தீவட்டி என்ன எல்லாம் போனோம். புத்தியில ஸ்திரீ, ஆமா நீங்க முடிவு பண்ணுங்க, புத்தியுள்ள ஸ்திரியா புத்தியில ஸ்திரியா? புத்தியுள்ள ஸ்திரியா இருந்தா எப்போதும் விளக்கு அணியாதபடி அது இருந்து கொண்டே இருக்கு. பாருங்க, விளக்குல திரி வைக்கும் போது அந்த திரி என்ன ஆகும்? எரிஞ்சு இன்னும் கொஞ்சம் அம்ஜ மாதிரி இருக்கும். அப்ப என்ன போய் விளக்க திரிய தூக்கி விடணும். தீண்டு விடும்போது என்ன மறுபடியும் தீ எச்சாதுல அதை தீ தேவதான். இப்போ உங்களோட திரி என்ன அமிழ்ந்திருக்கிறது. கர்த்தர் நாளில ஆவியானவர் அந்த நெருப்பை தட்டி எழுப்புகிறார். அவர் எழுப்பு போதும், தூங்குனது போதும், தூங்குனது வரைக்கும் போதும், எலும்பு எனக்காக நீ எலும்பு, சீயோனே எனக்காக நீ எலும்பு, வல்லமையை தரித்துக்கொள், வல்லமை தரித்துக்கொள். ஒளி உன்னிடத்துல வந்தது. ஆமா, அந்த ஒளி, அந்த பவர், அபிஷேகம் உன்னிடத்துல வந்தது. அழுத்து போடாத, வல்லமை தரித்துக்கொள். கர்த்தருக்காக எலும்பு சீயோனே, கர்த்தருக்காக எலும்பு. உனக்கு அந்த அக்கினி, உனக்கு அந்த அபிஷேகத்தை நீ அழுத்து போடாத. அது தேவன மகிமை வெளிப்படுத்துதான் இருக்கிறது. சும்மா கொடுக்கல, கர்த்தர் சும்மா கொடுக்கல, தேவ மகிமை வெளிப்படுத்த முடியாது. எளியா கேட்கிறேன், ஆண்டவரே ஜனங்கள்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் வல்லமையை அக்னியா வலுப்புதார், நீங்க ஒருதானே இப்படி யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்னாச்சு? வானத்துல வந்து அக்னி இறங்கின.
இல்லையா எல்லாவற்றையும் பச்சித்து போட்டது. பாருங்க அந்த இடத்துல பாக்குறோம் என்ன இதெல்லாம் தண்ணி இல்ல, வழி இல்ல, எல்லாம் என்னாச்சு எரிஞ்சிருச்சு. அப்படியா இல்ல, தேவ சமூகத்துல இருந்து பரலோகத்துல இருந்த மகிமை பரலோகத்துல அபிஷேகம் அப்படி கடந்து வரும்போது உங்களுக்கு உருவாக எல்லா காரியங்கள் எரிந்து விடுவோம் இல்லையா. ஒரு சுற்றி இருக்கிற பக்கத்தில் எல்லா காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். ஐயோ திருமணம் பக்கமுள்ள பிரச்சனை, போராட்டம், எழுந்திருக்க முடியல, கட்டுக்கள், மந்திர, இல்லி, சூரிய, தகுடு, எந்திரம் எல்லாம் எனக்கு ஒண்ணு பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது வானத்துல ஒரு அக்னி இறங்கும் போது எல்லாம் பச்சிச்சு ஒன்றும் இல்லாமல் நக்கி போட்டு ஒண்ணுமே இருக்காது. தொலையை பார்த்தவங்க ஒண்ணுமே இருக்காது. எல்லாவற்றையும் என்ன அக்னி அழிச்சு விடுவது. அதுக்கு கேட்க வேண்டிய ஒண்ணு கட்டாவே என்னை நிரப்ப மாட்டேன் சரியா. என்னை நிரப்ப ஒவ்வொரு நாளும் கால் எழுந்தவுடன் நீ வெறும் பாத்திரம் ஆண்டவரை நான் தாழ்த்துகிறேன் ஒன்றுமே இல்லை. இந்த தண்ணீரா நீங்க நிரப்புங்க, காலி பாத்திரத்தை கொடுக்குற நிரப்புங்கன்னு கேட்கும் போது கர்த்தர் அபிஷேக வல்லவராய் இருக்கிறார்.